பக்ரீத் பண்டிகை ஒட்டி திருச்சியில் உள்ள பள்ளிவாசல்களில் ஆயிரக்கணக்கான இஸ்லாமியர்கள் சிறப்பு தொழுகையில் ஈடுபட்டுள்ளனர். இதுகுறித்து எமது செய்தியாளர் இளவரசன் நேரலையில் வழங்கும் தகவல்களை பொது காணலாம். இளவரசன், இப்ப பக்ரீத் பண்டிகை திருச்சியில உற்சாகமாக பள்ளிவாசல்களில் கொண்டாடப்பட்டு வருகிறது. தற்போதைய நிலவரம் கண்டிப்பாக பூர்ணிமா, இன்று உலகம் முழுவதும் பக்ரீத் பண்டிகை வெகு விமர்சையாக தியாக திருநாளாக கொண்டாடப்பட்டு வருகிறது. தற்பொழுது திருச்சி மாவட்டத்தில் அனைத்து பகுதிகளிலும் இந்த பக்ரீத் திருநாளை முன்னிட்டு சிறப்பு தொழுகை நடைபெற்று வரும் நிலையில் பல்வேறு பகுதியில் நடைபெற்று வந்த சிறப்பு தொழுகைக்கு முன்னே நான் இருக்கும் பகுதி திருச்சி பீமநகர் பகுதியில் இருக்கிற இந்த பகுதியில் இருக்கோம். அதாவது பக்ரீத் பண்டிகையை முன்னிட்டு தன்னை படைத்த இறைவனின் கட்டளையை செயல்படுத்துவதோடு அவருடைய தியாகத்தை உணர்த்தும் வகையில் இப்ராஹிம் அவர்களின் தியாகத்தை உணர்த்த வகையில் தான் இந்த பக்ரீத் திருநாள் ஒரு ஈகை திருநாளாக கொண்டாடப்பட்டு வருகிறது. இந்த இதில் திருச்சி பீமநகர் பகுதியில் நமது ஒளிப்பதிவாளர் கணேஷ்குமார் தற்போது காட்சிப்படுத்திக் கொண்டிருக்கிறார். அதாவது இந்த பகுதியில் நம்ம யூனிவர்சல் ஜவுகி ஜமாத்தினுடைய மாநில தலைவர் பீமநகர் ரஃபீக் தலைமையில் ஏராளமான இஸ்லாமிய பெருமக்கள் பெண்கள் உள்ளிட்ட ஒரு சிறப்பு தொழில்களில் ஈடுபட்டிருக்காங்க. இந்த நிலையில் இந்த பக்ரீத் பண்டிகை முன்னிட்டு நம்ம கூட மாநில தலைவர் ரஃபீக் அவர் இணைந்திருக்காங்க. அவரிடம் ஒரு சில கேள்விகள் இருப்போம். ஐயா வணக்கம். இந்த பக்ரீத் திருநாளுக்கு ஜெயப்பிரா சார்பாக முதல்ல வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். இந்த பக்ரீத் திருநாள் எந்த வகையில் எந்த துவா செஞ்சு நீங்க வழிபட்டீங்க, அதை பற்றி சொல்லுங்க, பிரார்த்தனை செஞ்சீங்க. இஸ்லாமிய பண்டிகையை பொறுத்தவரைக்குமே 2 பண்டிகையை நபிகள் நாயகம் எங்களுக்கு கற்றுக் கொடுத்துருக்காங்க. ஒன்று நோன்பு பெருநாள், மற்றொன்று பக்ரீத் எனப்படக்கூடிய ஹஜ்ஜு பெருநாள். இந்த நாளில் தியாகத்தை நினைவொட்டி தொழுகையை நிறைவேற்றிவிட்டு அந்த நினைவின் அடிப்படையில் நாங்கள் என்ன பண்ணுவோம், அறுத்து பலியிடக்கூடிய வணக்க வழிபாட்டு பிராணிகள் அதை நாங்கள் செஞ்சு ஏழை மக்களுக்கு உணவாக கொடுப்போம். அந்த அடிப்படையில் நான் செய்கிறோம். அதே நேரத்தில் இந்த திடலை பொறுத்த வரைக்குமே தொழுகையில் நாங்கள் இறைவனிடத்தில் பிரார்த்திச்சிருக்கோம். எப்படிப்பட்ட பிரார்த்தனைனா, சமுதாய சார்ந்த நலன் சார்ந்த பிரார்த்தனையுமே கூடுதலாக வைத்திருக்கோம். ஏனென்று சொன்னால், இப்போ இருக்க நெருக்கடியான காலகட்டம் என்பது இந்த தமிழ்நாட்டுக்கு மிகப்பெரிய ஒரு நெருக்கடி சூழ்நிலையை ஏற்பட்டிருக்கு. இந்த ஆட்சி என்பது மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சி ஏற்பட்டிருக்கு. வட மாநிலங்கள் போல இன்றைய காலகட்டத்தில் எம்எல்ஏக்களை விலைக்கு வாங்கக்கூடிய அளவுக்கு போயிட்டு இருக்கு. விலைவாசி உயர்வு, தொடர் மின்வெட்டு போன்ற ஒரு சிரமங்களை மக்கள் அனுபவிக்கிறாங்க. இப்படிப்பட்ட சிரமங்களுக்கு மக்களுக்கு இலகுவை ஏற்படுத்துண்டு இறைவனிடத்தில் நாங்கள் பிரார்த்திச்சுட்டு இருக்கோங்க. மிகப்பெரிய பிரார்த்தனை அதுதான் இன்னைக்கு நிலைமைக்கு. மிக்க நன்றிங்க ஐயா. அதாவது திருச்சி மாவட்டத்தை பொறுத்தவரை தென்னூர் பகுதியில் இருக்கிற உழவர் சந்தை, அதே போல பல்வேறு பள்ளிகள், அதாவது அரசு பள்ளிகள், சையது முஸ்தா பள்ளி வாசல்லையும் பல்லாயிரக்கணக்கான கலந்து கொண்டு இந்த பக்ரீத் பண்டிகை சிறப்பு தொழுகை நடைபெற்று கொண்டிருக்கிறது. அதே போல மாவட்டத்தில் பார்த்தோம்னா மணப்பாறை, திருவெரும்பூர், லால்குடி, முசிறி, மணச்சநல்லூர் உள்ளிட்ட பல்வேறு பகுதியில் உள்ள பள்ளிவாசலிலும் இந்த சிறப்பு தொழுகையில் இஸ்லாமியர்கள் ஈடுபட்டு இந்த பக்ரீத் பண்டிகை பிறகு தன்னால் முடிந்த பல்வேறு நலத்திட்ட உதவிகளையும் ஈகை திருநாளாக கொண்டாடி வரும் நிலையில் திருச்சி மாவட்டத்தை பொறுத்தவரை தொடர்ந்து பக்ரீத் பண்டிகை வெகு சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகிறது என கூறலாம். பூர்ணிமா, நேரலை தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி சார்.